அலாட் மணி சேனலுக்கு வருக வருக. நாங்க செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாதுங்க. உங்க ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி நீங்க உங்களுடைய முதலீட்டு முடிவுகளை எடுங்க. உங்களுடைய முடிவுகளுக்கு நீங்கள் மட்டுமே பொறுப்பு. இது ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக போடப்படுகின்ற வீடியோ நண்பர்களே. இந்த சேனலோட வீடியோவை இப்பதான் பாக்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல சேனலுக்கு புதியவரா அப்படின்னு ஒரு வீடியோ லிங்க் கொடுத்திருக்கிற நண்பர்களே. அந்த வீடியோவை கட்டாயம் பார்க்கவும். அது முக்கியமான வீடியோ. அதே வீடியோ நம்மளுடைய சேனலின் ஹோம் பேஜ்ல இருக்குது. தயவு செஞ்சு இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி. நம்ம சேனலில் தொடர்ந்து நான் என்னென்ன பங்குகளை வாங்கியிருக்கிறேன், என்னென்ன பங்குகளை என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற லிஸ்ட்டை தொடர்ந்து உங்ககிட்ட வீடியோவாக பதிவிட்டு கொண்டே வருகிறேன். அதாவது டிஸ்க்ளோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். இந்த வீடியோ பதிவில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, நான் என்னென்ன பங்குகள் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டில் இருந்து ஒரு 12 பங்குகள் உங்களுக்காக. ஆனால் என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் அந்த 12 பங்குகளுக்கு என்ன விலையில் பிடிச்சிருக்கிறேன் அப்படிங்கிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஆனால் அந்த விலையை நீங்கள் ரெஃபரன்ஸாக வச்சு அந்த விலையில் வாங்கிடலாம் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணிங்கன்னா அது தவறான எண்ண ஓட்டம். நீங்கள் அந்த ஸ்டாக்கினுடைய ஃபண்டமெண்டல் அனாலிசிஸை நீங்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி பண்ணிட்டு தான் வாங்கணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. நான் ஒன்றும் பெரிய எக்ஸ்பர்ட் கிடையாது. நான் செபி ரெஜிஸ்டர்ட் ஃபினான்ஷியல் அட்வைசர் கிடையாது. மறந்துடாதீங்க. உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கன்சல்ட் பண்ணி அந்த விலையில் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிறத நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். சரி, நான் வச்சிருக்கிற பங்குல முதல் பங்கு டெக் மஹேந்திரா 1108 ரூபாய்க்கு 1 இந்த மாதிரிலாம் வந்து அக்குமுலேஷன் ஜோனை என்ட்ரி பாயிண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறேன். நம்ம தொடர்ந்து என்ன சொல்கிறோம், நம்ம வந்து எமோஷ்னலாக டிசிப்ளினோட 1 தொடர்ந்து அக்குமுலேட் பண்ணணும். அந்த மாதிரி ஆரம்பித்தது தான் என்ட்ரி ப்ரைஸு 1108 1108 ரூபாயில் நான் என்ட்ரி கொடுத்து 1036 ரூபாய் இந்த மாதிரி அக்குமுலேட் பண்ணிகிட்டே வந்து தொடர்ந்து 1128 போகும்போது டக்குன்னு விற்றுட்டேன் நண்பர்களே. ஃபுல்லாகவே விற்றுட்டேன் டெக் மஹேந்திராவை. அதன் பிறகு இல்லை நம்ம பண்ணுறது ஸ்விங் ட்ரேடிங்கு, இது ஒஸ்ட் பிஹேவியர் அப்படின்னு எனக்கு நானே என்னைய திட்டிக்கிட்டு 1026 ரூபாயிலேருந்து மறுபடியும் அக்குமுலேட் பண்ண ஆரம்பிக்கிறேன் டெக் மஹேந்திராவை. 1027 1025 1038 1281 ரூபா 1276 ரூபா இப்படி தொடர்ந்து அக்குமுலேஷனை போடுறேன். அதன் பிறகு இப்போ எனக்கு கரண்ட் ஆவரேஜ் ப்ரைஸு டெக் மஹேந்திராவில் எந்த ப்ரைஸ் இருக்குன்னா 1168 ரூபா அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸ். அந்த ஆவரேஜ் ப்ரைஸ் விலையில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் டெக் மஹேந்திரா உட்காந்துருக்கு நண்பர்களே. நாட்கோ ஃபார்மா என்னுடைய அடுத்த ஸ்டாக்கு. இதுவும் அதே மாதிரி தான் 756 ரூபா அப்படிங்கிற விலையில் என்ட்ரி கொடுத்துட்டேன். அதன் பிறகு 715 ரூபா 687 ரூபாய் இப்படி தொடர்ந்து அக்குமுலேஷன் பண்ணிக்கிட்டே வந்துகிட்டு இருந்தேன். 707 ரூபா போகும் பொழுது விற்றுட்டேன் மொத்தமாக. அதன் பிறகு நீண்டகால முதலீட்டாளர் அலாட் மணி, யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் டு அதர்ஸ் அப்படின்னு டிசைட் பண்ணி 615 ரூபாயிலிருந்து மறுபடியும் அக்குமுலேஷனை நாட்கோ ஃபார்மா ஸ்டாக்கில் நம்ம ஆரம்பிக்கிறோம். 615 600 ரூபா 597 ரூபா 569 ரூபா 572 ரூபா 798 ரூபா 754 ரூபா இப்படி அக்குமுலேஷனை போட்டு நம்மளுடைய ஆவரேஜ் ப்ரைஸு நாட்கோ ஃபார்மாவுக்கு 686 ரூபா அப்படிங்கிற விலையில் நாட்கோ ஃபார்மாவை நம்ம போர்ட்ஃபோலியோவில் உள்ளே வச்சுருக்கிறோம் நண்பர்களே. அடுத்து பஜாஜ் ஆட்டோ பற்றி நம்ம பழைய வீடியோவில், அதாவது போன வீடியோவில் கூட பேசியிருக்கிறோம். நீங்கள் அந்த வீடியோவையும் பார்த்துக்கோங்க. இப்போ என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் பஜாஜ் ஆட்டோ 7504 ரூபா 7504 ரூபா அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் உட்காந்துருக்குது. இதுக்குள்ளே உள்ள ரகசியம்தான் போன வீடியோவில் நான் பேசியிருக்கிறேன். முன்னாடி லைவ் செஷன்ஸ்லையும் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். என்னடா இது இவ்வளோ விலை அதிகமாக பிடிச்சிருக்கிறியே அப்படின்னு நீங்கள் கேட்காதீங்க. அதனால தான் சொல்கிறது, இந்த விலையை நீங்கள் ரெஃபரன்ஸாக எடுத்துக்கக்கூடாது. உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி, உங்களுடைய ஃபினான்ஷியல் ரிஸ்க் அப்படைட்டு என்றைக்குமே ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் பண்ணிவிட்டு குவாலிட்டியான பங்கு தானான்னு உறுதி செஞ்சுட்டு சரியான விலையில் பிபை ரேஷியோ, இபிஎஸ் பேட்டர்ன், அவங்களுடைய கேஷ் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட்டு இப்படி நம்ம சொல்லித்தந்த வீடியோக்கள் எல்லாம் பார்த்து ஹோலிஸ்டிக்காக எழுதி வச்சு அதை ஒரு செக்லிஸ்ட்டாக ரெடி பண்ணி இந்த பங்குகள்லாம் அந்த செக்லிஸ்ட்டில் மீட் ஆகிறாங்களா, குவாலிட்டி பங்குன்னு உறுதி செஞ்சதுக்கப்புறம் சரியான விலையில் தான் வாங்குறோமா அப்படிங்கிறத நீங்கள் உறுதி செஞ்சுட்டு தான் வாங்கணும் நண்பர்களே. மார்ஜின் ஆஃப் சேஃப்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்த பங்கு ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு. இதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸு 772 ரூபா அப்படிங்கிற ப்ரைஸில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருக்கு நண்பர்களே. போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருக்குது.
நண்பர்களே, ஒவ்வொரு பங்கையும் எந்தெந்த விலையில் பிடிச்சேன் அப்படின்னு நாட்கோ ஃபார்மா, டெக் மஹேந்திராவுக்கு சொன்ன மாதிரி சொன்னோன்னா வீடியோவுடைய லென்த்து பெருசாக போயிருமோ அப்படிங்கிற பயத்தில் ஆவரேஜ் ப்ரைஸு இது அப்படிங்கிறத மட்டும் சொல்லிடுறேன். விப்ரோ என்னுடைய ஆவரேஜ் ப்ரைஸு 213 ரூபா. அடுத்த ஸ்டாக்கு கோட்டக் மஹேந்திரா பேங்க்கு, இதனுடைய ஆவரேஜ் ப்ரைஸு 1841 ரூபா. ஹீரோ மோட்டார் கார்ப்பினுடைய ஆவரேஜ் ப்ரைஸு 3529 ரூபா. ஹீரோ மோட்டார் கார்ப்புக்கும் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது, அதையும் நான் பழைய வீடியோக்களில் பேசியிருக்கிறேன். நான் வாங்கிய 7 பங்குகள் அப்படிங்கிற வீடியோன்னு நினைக்கிறேன். அந்த தம்ப்நெயில்ல ஹீரோ மோட்டார் கார்ப்பை நான் எப்படி பிடிச்சேன் அப்படிங்கிறத பேசியிருக்கிறேன். ஹிந்துஸ்தான் யூனிலிவர் அடுத்த பங்கு என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் 2364 ரூபா அப்படிங்கிற விலையில் நான் ஸ்டக் ஆகி உட்காந்துருக்கிறேன். விச் மீன்ஸ் இந்த பங்கை க்ரோத் ஸ்ட்ராட்டஜியில் அதிக பிபை ரேஷியோ கொடுத்து பிடிச்சிட்டு இன்னும் பெருசாக ரிட்டர்ன் இல்லாமல் கன்சாலிடேட் ஆகிட்டே இருக்குது. இதனால தான் நம்ம க்ரோத் ஸ்ட்ராட்டஜியாகவே இருந்தாலும் 40 to 50 பிபை ரேஷியோக்கு மேலே அலாட் பண்ணி போகாது. 60 பிபை ரேஷியோலாம் இருக்குது க்ரோத் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னா அந்த பங்குகளை கண்டிப்பாக அலாட் பண்ணி உள்ளே கொண்டு வராது. ஒரு 40 to 50 பிபை ரேஷியோ அந்த மாதிரி தான் நம்ம யோசிப்போம் க்ரோத் ஸ்ட்ராட்டஜிக்குமே. அதனால தான் ஹிந்துஸ்தான் யூனிலிவர் 2364 ரூபா அப்படிங்கிற விலையில் பிடிச்சாலும் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸு. ஏன்னா இதே விலை தான் பெருசாக இறங்கலைனாலும் சில பல வருஷங்களாக உங்களுக்கு எந்தவித ரிட்டர்னுமே இல்லை அப்படிங்கிறதுனால நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி லாஸ்ட்டு. அதாவது நம்மளுடைய காசுக்கு எஃப்டியில் போட்டிருந்தாலும் ஒரு வட்டி கிடச்சிருக்கும். ஆனால் இந்த பங்கில் போட்டதுனால 3 வருஷம் வேஸ்ட்டு அப்படிங்கிற சுச்சுவேஷனுக்கு பெரும்பாலான இன்வெஸ்டர்ஸ் இந்த மாதிரி அதிக விலை கொடுத்து பிடிக்கும் பொழுது மாட்டிக்கிறாங்க அப்படிங்கிற அந்த தகவலை சொல்லிவிட்டு, ஆனால் HUL மேலே எனக்கு இன்னமும் கன்விக்ஷன் இருக்குது அப்படிங்கிறதையும் பர்சனலாக உங்ககிட்ட ஷேர் பண்ணிவிட்டு, அடுத்த பங்கு டிசிஎஸ் எந்த விலையில் பிடிச்சோம் 3213 ரூபா அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் தான். நண்பர்களே, டிசிஎஸ்ஸினுடைய ஹிஸ்ட்ரியும் இருக்குது, அதை பழைய வீடியோக்களில் நம்ம பேசியிருக்கிறோம். எந்த வீடியோ அப்படிங்கிறது எனக்கு ஞாபகம் இல்லை. ஒருவேளை நீங்கள் நம்ம சேனலில் வீடியோக்களை பின்னோக்கி கேட்டிங்கன்னா உங்களுக்கு புரிய வந்துடும். அடுத்து நான் சொல்ல போகிற ஸ்டாக்கு ரொம்ப குட்டி கம்பெனி நண்பர்களே. இதெல்லாம் நீங்கள் பிடிக்கணும் அப்படின்னா மிகச்சரியான விலையில் சரியான குவான்டிட்டியில் போர்ட்ஃபோலியோ சைஸிங் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக கற்றுக்கணும். போர்ட்ஃபோலியோவை எப்படி வேறு செக்டர்லேருந்து ஸ்டாக்குகளை பிடிச்சி டைவர்சிஃபை பண்ணுறது, அதே சமயம் அதுக்குள்ள கான்சன்ட்ரேஷன் நம்மளுடைய நாலேஜை வளர்த்துக்கிட்டு அல்லது அந்த பங்கினுடைய பிஸ்னஸை நல்லா புரிஞ்சுக்கிட்டு நமக்கும் அந்த பிஸ்னஸ் மேலே கன்விக்ஷன் இருக்கும்போது அந்த பங்குக்கு கான்சன்ட்ரேஷன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசிக்கிட்டே வர்றோம். அடுத்த பங்கு ஜைடஸ் வெல்னஸ். இதை நான் 322 ரூபா அப்படிங்கிற விலையில் ஆவரேஜ் ப்ரைஸாக என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் வச்சுருக்கிறேன் நண்பர்களே. அடுத்த பங்கு இன்ஃபோசிஸ். இதை நான் 1399 ரூபா. அகைன் இந்த ஆவரேஜ் ப்ரைஸில் என்னுடைய ப்ரோக்கரேஜ் சார்ஜஸ், எஸ்டிடி, இந்த டேக்ஸ் எல்லாமே அடக்கும் நண்பர்களே. நான் வச்சுருக்கிறது எப்படியும் ஒரு பேங்க்கில் இருக்கிற ஏஎம்சி மூலமாக தான் நான் டிமேட் கணக்கு வச்சுருக்கிறேன்னு தொடர்ந்து சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். சரிங்களா? எப்பொழுதுமே பேங்க்லலாம் கொஞ்சம் சார்ஜ் நீங்கள் நினைக்கிற மாதிரி ஃப்ரீயாலாம் இருக்காது, கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். 1% அந்த மாதிரி இருக்கும். ஆனாலும் நீங்கள் பேங்க்கில் சில பேங்க்கெலாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ப்ரோக்கரேஜ் கட்டர் அதாவது பூஸ்டர் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஒன் டைம் பேக்கேஜாக ஒரு 10,000 ரூபாய் அந்த மாதிரிலாம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய அந்த ப்ரோக்கரேஜ் கமிஷனுங்கிறது 0.3%, 0.5% இந்த மாதிரி குறைச்சிருவாங்க. நீங்கள் ஒன் டைம் ஃபீ கட்டினீங்க அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது. அதை ஜஸ்ட்டு இன்ஃபர்மேஷனாக உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருக்கிறேன். இன்ஃபோசிஸ் 1399 ரூபா அப்படிங்கிற ஆவரேஜ் ப்ரைஸில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருக்குது. ரிலையன்ஸ் 1170 ரூபா அப்படிங்கிற விலையில் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் உட்காந்துருக்கு நண்பர்களே. இதெல்லாம் தான் நான் சொல்ல வந்த 12 பங்குகள் மற்றும் அவங்களுடைய ஆவரேஜ் ப்ரைஸ் என்னுடைய போர்ட்ஃபோலியோவில் இருக்கிறது. ஐயோ, பெரும்பாலான பங்குகள் இந்த விலையை விட அதிகமாக இருக்கிறாங்களே, நீங்கள் வாங்கின விலையில் எங்களால் வாங்க முடியாது அப்படின்லாம் யோசிக்காதீங்க. மார்க்கெட்டில் வாய்ப்பு எப்போவுமே ஒரு கொக்கு மாதிரி காத்து இருந்தீங்கன்னா இந்த விலையை விட கீழே பிடிக்கிற வாய்ப்பு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும். என்னுடைய அனுபவத்தில் நம்ம இப்படி தான் நினச்சி ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்லேயே ஏகப்பட்ட ஸ்டாக்கை 6 மாதம் 1 வருஷம் கழித்து அக்குமுலேட் பண்ணிகிட்டே வந்துட்டுருப்போம். ஆனால் அந்த பங்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 7 வருஷம் 7.5 வருஷம் கழித்து கரெக்ஷனை கொடுக்க ஆரம்பித்து நம்ம வாங்கின அக்குமுலேஷன் ப்ரைஸுக்கும் கீழே போயிடும். அப்போ பார்த்தா நம்மக்கிட்ட காசே இருக்காது, மக்கள் மத்தியில் காசும் இருக்காது, சென்டிமெண்ட் ரொம்ப வீக்காக இருக்கும், அதில் பாதாளத்தில் கீழே போயிடும்.
ஆனால் அப்போ போய் நம்ம வந்து பல்காக முதலீடு பண்ணாலும் அங்கேருந்தும் வெயிட் பண்ணுற பீரியட் அடுத்த ஒரு 3 வருஷமாக இருக்கும். இந்த மாதிரிலாம் வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்த்துருக்குற நண்பர்களே. மார்க்கெட்டில் விலை போயிடும், இந்த ஸ்டாக்கு திருப்பி இந்த விலைக்கு வராது, அந்த ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டில் வாங்கியே தான் நிறைய மிஸ்டேக் பண்ணுறோம். போனால் போயிட்டு போகுது, வேறு பங்காக நமக்கு இல்லை அப்படின்னு யோசிக்கணும். 7000 பங்குகள் இருக்கிறாங்க. குவாலிட்டி ப்ளஸ் சரியான விலையை மட்டும் நம்ம உறுதி செஞ்சுக்கிட்டே வரணும். ப்ளஸ் செக்டர் டைவர்சிஃபிகேஷன், போர்ட்ஃபோலியோவை சைஸிங், அந்த பில்டிங்லாம் வந்து நல்லா கற்றுக்கிட்டு நல்லா வந்து அந்த பிஸ்னஸை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீடியோக்களை நீங்கள் பார்த்து அதை செக்லிஸ்ட்டாக ரெடி பண்ணி மறுபடியும் கிராஸ் செக் பண்ணி நீங்கள் உங்களுடைய அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டு தவறுகளை குறைக்கும் பொழுது கண்டிப்பாக வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் வின்னிங் வந்து ஜாஸ்தின்னு தான் அலாட் பண்ணி நினைக்கிது.